இன்றைய தினம் ஷின்பத்தினுடைய புதிய தலைவர் டேவிட் ஜின்னி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை வெளியாக இருக்கு. வெஸ்ட் பேங்க் என்கிற பெயரை வார்த்தையை இனிமேல் யாரும் பயன்படுத்தக்கூடாது. கத்தாரிடத்தில் இஸ்ரேல் மன்னிப்பு கேட்டிருக்காவிட்டால் இந்த சமாதானம் சாத்தியப்பட்டிருக்காது. இஸ்ரேலியர்கள் நுழையக்கூடாது. இஸ்ரேல் சுற்றுலா பயணிகளுக்கு நாங்கள் உணவு விற்பதற்கு விரும்பவில்லை என்று சொல்லி மிக தெளிவாக போர்டுகள் போடப்பட்டிருப்பது மட்டுமல்லாம இன்றைக்கு ஈரான் இரண்டு விதமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் உச்சம் தொட்டு தற்போது ஒரு சமாதான நிலை எட்டப்பட்டிருக்கிறது. சமாதானம் ஏற்பட்டு 10வது நாளிலே நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்ன நடக்கிறது காசாவிலும் பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும், அதனையொட்டி சர்வதேச மன்றத்தில் நடக்கக்கூடிய செய்திகள் என்ன என்பதைத்தான் இன்றைய வீடியோவிலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், நேற்று இரவாகும் போது திடீரென சமாதான ஒப்பந்தத்தை மொத்தமாக முறித்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருந்தது. உடனடியாக மத்தியஸ்தர்கள் தலையிட வேண்டும், இந்த சமாதான நிலை தொடர வேண்டும் என்றால் நீங்கள் தலையிட்டு இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் நாங்கள் இனிமேல் தாக்குதல் நடத்த மாட்டோம், சமாதானம் தொடரும் என்று சொல்லி இஸ்ரேல் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேல் மீதான இஸ்ரேலியர்களுடைய செயல்பாடுகள் மீதான சர்வதேச எதிர்ப்புகளும் சர்வதேச அழுத்தங்களும் இன்றும் விடாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரேலியர்கள் யார், இஸ்ரேல் என்றால் என்ன, பாலஸ்தீனம் என்றால் என்ன என்பதையெல்லாம் சர்வதேச மக்கள் மிக துல்லியமாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது. அந்த வகையில் தாய்லாந்தில் இருக்கக்கூடிய சில கடைகளில் இஸ்ரேலியர்கள் நுழையக்கூடாது, இஸ்ரேல் சுற்றுலா பயணிகளுக்கு நாங்கள் உணவு விற்பதற்கு விரும்பவில்லை என்று சொல்லி மிக தெளிவாக போர்டுகள் போடப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் வருகிறவர்களை திருப்பி அனுப்புகிற காரியத்திலும் தாய்லாந்தில் இருக்கக்கூடிய உணவகங்கள் ஈடுபடுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தாய்லாந்தில் இருக்கக்கூடிய கடை உரிமையாளர்கள் பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் செய்த அநியாயத்தை கவனத்தில் கொண்டு இப்படியானவர்களுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று சொல்லி வெளிப்படையாகவே சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் லாபித் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் சர்வதேச மட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, நமது நாட்டை எல்லோருமே தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று பேசக்கூடியவர் சர்வதேச அளவில் சர்வதேச நிறுவனங்கள் பங்கேற்கிற பல மாநாடுகளுக்கு நம்முடைய நாட்டினுடைய நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஐரோப்பாவில் இஸ்ரேலுடைய பொருட்கள் மெதுமெதுவாக காட்சி அறைகளிலிருந்து அப்புறப்படுத்தப்படுகிறது, நம்முடைய வருமானம் ஈட்டி தரக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் இழுத்து மூடப்படுகிறது. இதுவெல்லாம் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்று சொல்லி இஸ்ரேலிய எதிர்க்கட்சி தலைவர் லாபித் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நேற்று இரவு போர் நிறுத்தத்தை மீறி நடத்திய தாக்குதல் தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் 2 இஸ்ரேலுடைய சோல்ஜர்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கொன்றிருந்தார்கள், அதற்கு பகரமாக பழிதீர்ப்பதற்காக நாங்கள் 150 டன் வெடிமருந்துகளை காசாவில் வீசி பதிலடி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த 10 நாட்களுக்குள்ளாக காசாவுக்குள்ள இஸ்ரேலுடைய இந்த யுத்த நிறுத்த விதி மீறல் காரணமான தாக்குதல்களை 80 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள், 230க்கு மேற்பட்டவர்கள் படுகாயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் 2 சோல்ஜர்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கொன்றாங்க, அதனால தான் நாங்கள் பழி தீர்ப்பதற்காக 150 டன் வெடிமருந்துகளை காசாவில் போட்டோம் என்று பெஞ்சமின் நெதன்யாகு நேற்று சொல்லுகிறார். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் எந்த இஸ்ரேலிய சோல்ஜரையும் நேற்றைய நாளில் கொல்லவில்லை. அந்த 2 பேர் கொல்லப்பட்டது இஸ்ரேலுடைய டேங்குகள், மெர்காவா டேங்குகளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அட்டாக் மூலமாகத்தான். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் என்று நினைத்து கொண்டு தூரத்தில் இருந்த தங்களுடைய இஸ்ரேலுடைய இராணுவத்தை சேர்ந்தவர்கள் மீதே அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். எனவே அவர்களே தான் அவர்களுடைய சோல்ஜர்களை கொன்னுவிட்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கொன்றார்கள் என்று
அப்பாவிகள் மீது நேற்றைய தினம் குண்டு தாக்குதலை நடத்தி பல சகோதரர்களை கொன்று குவித்த அநியாயம் நடந்தேறியது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மேலதிக தகவல்களில் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இருக்கக்கூடிய 22 அப்பாவி பாலஸ்தீன சகோதரர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைது செய்திருப்பது மட்டுமல்லாமல் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள போலீஸ் பாதுகாப்போடு குடியேறிகள் நுழைந்து இன்றைக்கும் அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரம் நேற்றைய தினம் நடத்தப்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து யுத்த நிறுத்தத்தை நாங்கள் தொடரப்போகிறோம் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில கரீம் அபு ஷலீம் என்கிற வாயில் பார்டரில் இருக்கக்கூடிய கேட் திறக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கிசுஃபிம் பகுதிகளில் இருக்கக்கூடிய பார்டரும் ஓபன் செய்யப்பட்டு அதனூடாக பாலஸ்தீன மக்களுக்கான உணவுகள் மருந்துகள் கொண்டு வருகிற பணியை மீண்டும் UNRWA தொடங்கி செயல்பட்டு வருகிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற நிலையில இஸ்ரேலுடைய மேலதிகமாக ஒரு கைதியினுடைய உடலை இன்றைய நாளில் பாலஸ்தீன நேரம் 8 மணிக்கு இரவு 8 மணிக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைப்பார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவர்கள் உடல்களை தேடுகிறார்கள், தோண்டுகிறார்கள். அப்படி கிடைக்கக்கூடிய உடல்களை உடனடியாக செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைய தினம் ஷின்பத்தினுடைய புதிய தலைவர் டேவிட் ஜின்னி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை வெளியாக இருக்கு. இவர் தான் இஸ்ரேலுடைய உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு ஷின்பத்தினுடைய தலைவர். மொசாது வெளிநாடுகளை கண்காணிக்கிற உளவு பிரிவு உள்நாட்டு உளவு பிரிவினுடைய தலைவராக ஷின்பத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் தான் டேவிட் ஜின்னி. இவர் இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் என்கிற பெயரை என்கிற வார்த்தையை இனிமேல் யாரும் பயன்படுத்தக்கூடாது, அதற்கு பதிலாக யூதேயா சமாரியா என்கிற அவர்களுடைய வேத புத்தகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை அறிவிப்பை விடுத்திருக்கிறார். நான் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வில் ஒரு ராணுவ அதிகாரி வெஸ்ட் பேங்க் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியதாகவும் அது தனக்கு எரிச்சலை ஊட்டியதாகவும் யூதேயா சமாரியா என்கிற வார்த்தைகளை தான் இனிமேல் பயன்படுத்த வேண்டும் என்கிற செய்தியையும் நான் வெளிப்படையாக அறிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு ஷின்பத்தினுடைய தலைவர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லியிருக்கிறார். பாலஸ்தீன பகுதிகளை அவர்கள் கைப்பற்றுவதும் அந்த பகுதிகளுக்கு வேறு பெயர்களை சூட்டுவதும் அவர்களுடைய வாடிக்கையான விவகாரமாக மாறி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் வெஸ்ட் பேங்கை மேற்கு கரையை முழுவதுமாக இஸ்ரேலுக்கு உரியது என்று ஆக்குவதற்கான திட்டத்தின் முதல் படியாக இதை அவர் பேசியிருப்பதை நம்ம அவதானிக்க முடிகிற அதே நேரத்தில் சமாதான நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்வதற்காக அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதர் ஸ்டீவ் விட்காஃப் அதே போன்று டேவிட் குஷ்னர் உள்ளிட்டவர்கள் தற்போது இஸ்ரேலுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு வருகை தந்து பெஞ்சமின் நெதன்யாகுவோடு பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு விட்காஃப் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் 2 விவகாரங்களை சொல்லியிருக்கிறாரு. கத்தாரிடத்தில் இஸ்ரேல் மன்னிப்பு கேட்டிருக்காவிட்டால் இந்த சமாதானம் சாத்தியப்பட்டிருக்காது. நாங்கள் தான் கத்தாரிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணுங்கிறத வலியுறுத்தினோம். அந்த அடிப்படையில் பெஞ்சமின் நெதன்யாகு கத்தாருடைய அதிபருக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு மன்னிப்பு கேட்டிருந்தார். இந்த மன்னிப்பு கேட்ட நிகழ்வால் தான் சமாதானம் சாத்தியமானது என்று சொல்லக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் அவங்க மேலதிகமாக என்ன சொல்லியிருக்கிறார் கேட்டால் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு நாங்கள் கெய்ரோவில் பங்கெடுத்த நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் தலைவர் ஹலில் அல் ஹையா அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். ஹலில் அல் ஹையா அவர்களையும் அவருடைய சகாக்களையும் இலக்கு வைத்து தான் கத்தரில் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியிருந்தது. அந்த நேரத்தில் நான் ஹலில் அல் ஹையா அவர்களை சந்தித்து அவருடைய மகன் இறந்ததற்கு ஆறுதல் சொன்னேன், அந்த தாக்குதல் நடந்திருக்க கூடாது என்று அவரிடத்தில் பேசினேன் என்கிற செய்திகளை ஸ்டீவ் விட்காஃப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் நம்ம பார்க்க முடியும். அமெரிக்காவினுடைய ஒரு ராஜதந்திரி, அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான பர்சன் முதல் தடவையாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவரிடத்தில் தாங்கள் செய்த ஒரு காரியத்தை மேற்கோள் காட்டி நடந்த பிழைக்கு ஆறுதல் சொல்லி இருக்கிறார் என்கிற செய்தி இதுதான் வரலாற்றில் முதல் தடவையாக பதியப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்குது. இது அமெரிக்காவினுடைய அபிஷியலான ஒரு செய்தியா இல்லையா என்பது வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் ஒரு விதத்தில் ஸ்டீவ் விட்காஃப் போன்றவர்களுக்கு ஒரு சின்ன மனசாட்சியாவது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஹலில் அல் ஹையாவினுடைய மகனுடைய மரணத்துக்கு ஆறுதல் சொன்னதாக சொல்லுகிறார். அதே நேரத்தில் காசாவில் 77,000க்கு மேற்பட்ட அப்பாவிகள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். இதற்கெல்லாம் யாரிடத்தில் போய் ஆறுதல் சொல்ல போகிறார்கள் என்கிற கேள்விகளும் எழாமல் இல்லை இந்த இடத்திலே என்கிற நிலையில் இன்றைக்கு ஈரான் 2 விதமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி காமனி ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சகம் ஃபாரின் மினிஸ்ட்ரி ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறாங்க. ஃபாரின் மினிஸ்ட்ரி இடத்துல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதத்தை கீழே வைக்கிறதுக்கு
முடிவெடுத்தால் என்ன செய்வீங்க என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக ஈரான் விடுத்திருக்கக்கூடிய பதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாலஸ்தீனத்திற்குள் ஆயுதம் ஏந்தி தங்களுடைய நாட்டுக்காக போராடுவதா இல்லையா, ஆயுதத்தை கொடுக்கிறதா இல்லையா, எப்படி நாட்டை ஆட்சி செய்வது அல்லது எப்படி இருப்பது என்பதெல்லாம் பாலஸ்தீன மக்களும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் எடுக்கக்கூடிய முடிவுகள். எனவே அதில் நாங்கள் தலையிடுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவர்கள் ஆயுதத்தை வைக்க விரும்பினால் ஆயுதத்தை வைத்துவிட்டு அவர்கள் அடுத்த கட்டம் நகர முடியும். இல்லை நாங்கள் போராட போறோம்னா அதையும் அவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அது அவர்களுடைய விவகாரம் என்பதை தெளிவாக இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஆயத்துல்லா அலி காமனி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு, அது ஒரு கிண்டலான ஒரு பேச்சும் கூட. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு அவருடைய சகாக்களுக்கு மத்தியில் உரையாற்றி இருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் யுத்தம் நடைபெற்ற போது அமெரிக்கா ஈரானுடைய அணு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அறிவித்திருந்தது. அதை சுட்டிக்காட்டும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, அமெரிக்க ஜனாதிபதி ரொம்ப அதிகமாக ஏமாந்துகிட்டு இருக்கிறார், ஏமாற்றப்பட்டுகிட்டு இருக்கிறாரு. எங்களுடைய அணு நிலையங்களை அழித்ததாக அவர் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் அணுசக்தியை வைத்துக் கொண்டிருக்க வேண்டுமா அல்லது வைத்துக் கொண்டிருக்க கூடாதா என்பதை தீர்மானிப்பது நாங்கள் தான், தவிர நீங்கள் அல்ல. ஆனா உங்களை ரொம்ப அழகா ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க, எங்களுடைய அணுசக்தி நிலையங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டதாக அந்த மாயையிலேயே நீங்கள் வாழ்ந்து விட்டு போங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபருக்கு ஆயத்துல்லா அலி காமனி சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம எங்களுடைய முடிவுகளில் யாரையும் தலையிட விடமாட்டோம் என்றும் சொல்லி இருக்கிறார். ஏன்னா இந்த ஜூன் மாதம் நடைபெற்ற இஸ்ரேல் ஈரான் 12 நாள் வார்ல ஈரானோடு தாக்குப்பிடிக்க முடியாமல் தவிடுபடியாகி போயிருந்தது இஸ்ரேலுடைய நிலைகளும் இஸ்ரேலுடைய இராணுவமும் என்கிற நிலையில் நிலத்தடியில் இருந்த போர்ட்டோ அணுமின் நிலையம் இதைத்தான் அழிக்கிறதுக்காக அமெரிக்கா குண்டுகளை பயன்படுத்தியது. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய உச்சகட்ட குண்டு கூட 60 அடிக்கு மேலே போகாது என்கிற நிலையில் இந்த போர்ட்டோ அணுமின் நிலையம் 80 அடி ஆழத்தில் இருக்கக்கூடியது என்கிறதுனாலையும் அதற்குள் குண்டு தாக்குதலுக்கு முன்பதாகவே ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வேறு இடங்களுக்கு கைமாற்றி விட்டது என்கிற செய்திகள் எல்லாம் நடந்து முடிஞ்சதை நம்ம பார்த்திருக்கிறோம். அதையே மீண்டும் நினைவூட்டி இருக்கிறார் ஆயத்துல்லா அலி காமனி. அதே போன்று இஸ்பஹான் நடான்ஸ்ல இருந்த 2 அணு நிலையங்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது. இந்த 3லையும் எந்த விதமான அமெரிக்கா எதிர்பார்த்த நிகழ்வுகளும் நடக்கவில்லை என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆயத்துல்லா அலி காமனி. கடந்த வாரம் இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்டில் உரையாற்றும் போது கூட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார், நாங்கள் 14 குண்டுகளை ஈரானுடைய அணு நிலையங்கள் மேலே போட்டிருக்கிறோம். நான் ஆரம்பத்தில் இருந்தே சொல்லி வர்ற மாதிரி அணு நிலையங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார். அது உறுதிப்படுத்தப்பட்டது என்று வேற சொல்லியிருந்தார். இதில் உள்ள பியூட்டி என்னன்னு கேட்டால், உண்மையிலேயே ஈரானுக்கு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் அணு நிலையங்களுக்கு என்ன நடந்தது என்பதை 2 சாரார் தான் சொல்ல முடியும். ஒன்று, ஈரானே சொல்ல வேண்டும், ஆமா அழிஞ்சது உண்மைதான் என்று சொல்லணும். ஆனால் அவங்க இல்லை அப்படி ஒன்றும் கிடையாது, நாங்கள் சேஃப்கார்ட் பண்ணிட்டோம்னு தெளிவாக சொல்றாங்க. அல்லது யார் சொல்லணும்னா சர்வதேச அணுசக்தி தடுப்பு முகமை சொல்ல வேண்டும். ஆனால் அவங்களுக்கு உள்ள போகிறதுக்கு ஈரான் அனுமதி மறுத்துட்டாங்க, அவங்க போகவும் முடியாது, செக் பண்ணவும் முடியாது என்கிற நிலையில் அமெரிக்க அதிபர் உறுதிப்படுத்தப்பட்டது என்று சொல்லுகிற செய்திகள் பொய்யானது என்பது மிக தெளிவாக தெரியக்கூடிய நிலையில் இஸ்ரேலுடைய அதிகாரிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை இஸ்ரேலி ஹயோம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. வாஷிங்டனுடைய அமெரிக்காவுடைய வேண்டுகோள் பேரில் காசாவுக்குள்ள நாங்கள் மீண்டும் உதவிகளை அனுப்புவதற்கு தயாராகி இருக்கிறோம். எங்களுக்கு அமெரிக்காவை மீறி எதையுமே பண்ண முடியலை, ஆனால் இதில் நாங்கள் திருப்திப்படவில்லை. காசாவுக்குள்ள உணவு தண்ணீர் மருந்துகள் கொடுப்பதற்கு நாங்கள் விரும்பவே இல்லை. ஆனாலும் அமெரிக்கா சொல்றதுனால இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். காசா தொடர்பான எந்த முடிவுகளையும் எங்களால் சுயமாக எடுக்க முடியலை. லெபனான் விவகாரத்தில் நாங்கள் நினைச்ச மாதிரி செயல்பட முடியுது, காசா விவகாரத்தில் அமெரிக்கா எங்களை தடுத்து கொண்டிருக்கிறது என்று அது ரொம்ப கவலையாக இருக்கிறதாகவும் அவங்க இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியும். மனிதனையும் மருந்துக்கும் இல்லாத கூட்டம் என்பது தெளிவாக தெரிகிறது. அதே நேரத்தில் தைரல் பலா பகுதிகளில் சற்று நேரத்துக்கு முன்பதாக மீண்டும் இஸ்ரேல் ஷெல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது அல் ஜசீரா. நேற்றைய தினம் தாக்குதல் நடத்தி நாங்கள் இனிமே சமாதானத்தை கடைபிடிப்போம் என்று சொன்னவர்கள் மீண்டும் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் தான் பாலஸ்தீன மக்களை பாதுகாக்க வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், நம்மை போன்ற அவர்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உறவுகளே. பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாகவும் குரலில் பூவமாக வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.